நீ பாஸா ஃபெயிலான்னு பாக்க உன் 25B வருதான்னு பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, பப்ளிக் பிளேஸ்ல ஸ்மோக் பண்ண கூடாதுன்னு தெரியாதா? எப்படி இரும்பறாங்க பாருங்க. உங்ககிட்ட தாங்க சொல்றேன், காதுல விழலையா? இவங்களெல்லாம் திருத்த முடியாதுமா. தென்னை மரத்துல தேள் கொடிச்சுனா பனை மரத்துல நெறி கடிச்சான். ஏன் சீரட்டுமா, நான் எப்படி வேணாலும் குடிப்பேன். ரவுண்ட் ரவுண்டா விடுவேன், மூக்கு வழியா விடுவேன், ஏன் கண்ணுல கூட விடுவேன். விடுங்க விடுங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரே அடியா உங்க உயிரை விடுங்க. என்னமா சொல்ற? விஷம்ங்கற. ஒரு பாக்கெட் சிகரெட் குடிக்கிறதும் 1/2 கப் தார் சாப்பிடுறதும் ஒண்ணு தெரியுமா? ஒரு சிகரெட் குடிச்சா 30 நிமிஷம் ஆயுசு குறையும் தெரியுமா? அது மட்டும் இல்ல, புகை பிடிக்கிற உங்களை விட அத உள் வாங்குறவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். இன்னும் அந்த உலகத்தை கூட எட்டி பார்க்காம அந்த அம்மா வயித்துக்குள்ள பத்திரமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த குழந்தைய கூட பாதிக்கிறீங்களே உங்க சிகரெட்டால. வரேம்மா. செத்த நாய் மாதிரி ரோட்ல கிடக்குது. டேய், நான் சிகரெட் பிடிக்கிறதை நிறுத்திட்டேன் தெரியுமா? எப்பத்துல இருந்த? 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்து. சிகரெட் பிடிக்கிறதுனால நமக்கு மட்டும் இல்ல, கருவுல இருக்கிற குழந்தை கூட பாதிக்க மாட்டா. ஐயோ ஐயோ ஞானம். உன்னை இல்ல கில்பா, என் நண்பனுக்கு வந்த திடீர் ஞானத்தை பத்தி சொன்னேன். டேய், இங்க போதி மரம் கூட இல்ல, எல்லாம் பாதி மரமா இருக்கு. எப்படி மாமா இது? டேய், இப்பதான் ஒரு பொண்ணு தெளிவா சொல்லிட்டு போறா. அதான பார்த்தேன். ஒட்டு சொல்லிருக்காளா? நீ சொன்ன திருந்துவானா? ஏன் ஆத்தா நீ சொன்ன திருந்துவானா? பெத்தவங்க சொல்லி திருந்தாதவன் அரசாங்க பேப்பர்ல டெய்லி போடுறாங்க, அத பார்த்து திருந்தாதவன் இந்த சிகரெட் பாக்கெட்ல போடுறான், அத பார்த்து திருந்தாதவன் ஒரு பொண்ணு சொன்ன உடனே திருந்திட்டாராப்பா. சரக்கு வேணுமா? மிளகாவோட துப்பிட்டனா? மன்னிச்சுக்க. என்னாச்சு? எங்க போற? என்னாச்சு இவனுக்கு? நமக்கு என்ன வந்துச்சு? உளுந்தூர்பேட்டை வரைக்கும் போறவனுக்கு இன்னைக்கு ஜாக்கி சான் பார்க்க உனக்கு அதிர்ஷ்டம் இல்ல. திரும்புமா? இன்னைக்கு ஜாக்கி சான் படம் பார்க்காம நம்ம திரும்ப போறது. என்ன பிலகா பையா? ஓஹோ, இங்கிலீஷ் தெரியாது போல இருக்கு. டாய் கட்டங்க முன்னாடி இந்த பக்கம் வாண்ணே. லுங்கி கட்ட லுச்சா என்ன? டிக்கெட் தானே? You got Jackie Chan ticket? 35 rupees, 75 ரூபாய். வேணுமா? 75 rupees? இஷ்டம் தான் வாங்குறேனா? வீட்டுக்கு போய் டிவி போடு, மெகா சீரியல் பாரியா. ஐயா பாலகுமாரா, அந்த மெகா மகா இம்ச தாங்க முடியலதாப்பா இங்க வந்திருக்கோம். டிக்கெட் குடியா? ஸ்டார்டிங் 2 இந்தா காசு கொடு. மாம்ஸ் பிளாக்ல வாங்கின டிக்கெட் 150 ரூபாய். நான் போய் பாப்கார்ன், முறுக்கு, வேர்க்கல, பபிள் கம், இஞ்சி மரப்ப எல்லாம் வாங்கினேன். எல்லாம் வாங்கிட்டேன் தான் ஜமாய். என்ஜாய் என்ஜாய். ஹே ஹாய். ஹாய் ரஷ்மா. டிக்கெட் வாங்கியாச்சா? ஷீலா எங்க? என்னடி வரமாட்டேன்னு இப்ப வந்து டிக்கெட் வாங்கியாச்சான்னு கேக்குற? எங்களுக்கு மட்டும் தான் வாங்கிருக்கோம். ஹவுஸ்ஃபுல் யா? நோ நோ நோ, ஐ லவ் ஜாக்கி சான் யா. ஹாய், டிக்கெட் கிடைச்சாச்சு. உள்ள போலாமா?
யார்கிட்ட வாங்கின? ஏது ஒயிட் மணி கொடுத்து பிளாக்ல வாங்கினேன். வேற ஏய் டிக்கெட் கொடு. ஏன்? ஐசி கிவ் தி டிக்கெட். என்ன சொல்லுங்க? ஜாக்கி சாண்டி 75 rupees. போகட்டும். ஓ 75 ரூபாய் இந்த தேசத்துக்கு விலையாகுமா? சினிமா டிக்கெட்டுக்கும் தேசத்துக்கும் என்னடி சம்பந்தம்? இருக்கு. அவனை டிக்கெட் 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 வேணுமா? வேண்டாம். டிக்கெட் படிக்க வேண்டிய வயசு. ஒரு டிக்கெட்டுக்கு 50 ரூபாய். 10 வித்தா 500. இப்படி ஒரு நாள் தனியா நின்னு 500 ரூபாய் வசூல் பண்ணா வியாபாரம் நல்லா இருக்குன்னு 4 பேரை வச்சு 4 தேட்டர்ல தொழிலை டெவலப் பண்ணுவான். 4 8 ஆகி 8 16 ஆகி 16 32 ஆகும்போது அவன் ஒரு பெரிய தாதா. அவனை சுத்தி ஒரு பெரிய கூட்டம், அவன் வளைக்க கொஞ்சம் சட்டம். இதுக்கு நான் நீ யாருமே காரணமா இருக்க கூடாது. தயவு செஞ்சு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணாதீங்க. அதான் நீ அதை கிழிக்கிற. இதை கிழிக்கிறதுக்கு மாசம் சம்பளம் கொடுத்து உள்ள ஆளை வச்சிருக்காங்க. இல்ல நாம கிழிக்க வேண்டிய டிக்கெட் தான் பிளாக் டிக்கெட், தேச விரோத சிகரெட். என்னடா திடீர்னு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ரி மாதிரி பேசுற? 150 ரூபா மச்சான், 150 ரூபா. டேய் டே பரவாயில்லடா, ஜாக்கி சான் ரிசர்வ் பண்ணி நாளைக்கு பாத்துக்கலாம். அவ சொன்ன தப்பா இருக்காதுடா. யாரா அது? நான் சொல்லல அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல தம் அடிக்கூடாதுன்னு சொன்னால அவதான்டா. ஒரு பாக்கெட் கோல்ட் ஃபிளாக் கிங்ஸ் இஸ் வேஸ்ட் பண்ணால அவளாடா. டேய் இந்த கூட்டத்துல யாரா அவ? மச்சான் ஒரு பூந்தோட்டத்தை போர்வையா போத்திட்டு இருக்காள அவதானே? விட மாட்டேன். டேய் 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 பிச்சை பிச்சை முத்து மலையேறு. எக்ஸ்கியூஸ் மீ, Yes. நீங்க தெரசா அம்மையாரா இல்ல லேடி விவேகானந்தரா? என்ன சொல்றீங்க? யார் நீங்க? பிச்சா பாதி முத்து பாதி. ஐ அம் பிச்சா முத்து. அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பொண்ணுக்காக ஸ்மோக்கர் கிட்ட அட்வைஸ் பண்ணீங்க. 45 ரூபா ஏன் சிகரெட் பாக்கெட் நாய் மாதிரி நசுங்கி கிடக்கு. கேட்டா அவங்க சொன்ன அட்வைஸ்ங்கறான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜாக்கி சான் படம் பார்க்கலாம்னு 150 ரூபாய்க்கு பிளாக்ல டிக்கெட் வாங்கினேன். அது சுக்குநூறா கீச்சு போட்டான். கேட்டா அவங்க சொன்ன அட்வைஸ்ங்கறான். இந்த காலத்துல ஒரு கன்னி பையனை தனியா விட்டுட்டு போறதுக்கு முடியலங்க. இனிமே எங்கெல்லாம் வர போறீங்க? என்னென்னலாம் அட்வைஸ் பண்ண போறீங்க? யாருக்கு நான் அட்வைஸ் பண்ணதா சொல்றீங்க? See that girl. டேய் ஐயோ நான் யாருனே உங்களுக்கு தெரியாதுடா. சாரிங்க சாரி கேர்ள்ஸ் சாரி. நாம நல்லவங்களா இருந்தா நல்லது எதையும் கேட்க தயங்க கூடாது. உங்க வார்த்தைகள்லாம் என் காதுல விழுந்தப்போ திருத்திக்கணும்னு மனசுக்குள்ள தோணுச்சு, திருத்திக்கிட்டேன். ஏய் சாரியா? இவன் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மறுபடியும் நான் சாரி கேட்கிறேன். சாரி. பாய் செல்லம். டேய் வந்து தொலைடா. என்ன என்ன அட்வைஸ் தான்? ஏய் சி வாங்கடி போலாம். ஏய் வாடி. சொதப்பிட்டாடி ரிஷபா. சரி விடு, வா நாளைக்கு ரிசர்வ் பண்ணி பாத்துக்கலாம். கிளம்புப்பா, டைம் ஆச்சு. ஏய் சூர்யா, சூர்யா என்ன படிச்சிட்டு இருக்க? படிச்சுக்கிட்டு இல்ல எழுதிட்டு இருக்கேன். ஆமா, பள்ளிக்கூடத்துல எழுதாம இங்க எழுதிக்கிட்டு இரு. ஆமா, என்னதான் எழுதிக்கிட்டு இருக்க? ஒருத்தரோட கையெழுத்தை வச்சே அவங்களுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்குங்கிற வித்தைய. வித்தையா? கையெழுத்து வச்சா? எஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. இதுக்கு பேரு கிராஃபாலஜின்னு பேரு. நியூமராலஜி கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன கிராஃபாலஜி? ஆமா, ஒருத்தவங்க கையெழுத்து வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுமா? இந்த கை நாட்டு இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியாதா? உங்களுக்கு தான் எழுத தெரியுமே, அப்புறம் என்ன? எனக்கு எழுத தெரியும். இப்ப லேட்டஸ்டா பிக்கப் பண்ணது ஒரு சித்தாரு. அவளுக்கு இதெல்லாம் தெரியாதா? இதுதானே நானும் உன்ன மாதிரி அவளுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் கண்டுபிடிச்சு ஆசையை வாங்கி கொடுப்பல. கொஞ்சம் அடங்குறீங்களா? கொஞ்சம் சத்தமா சொல்லுப்பா. கொஞ்சம் அடங்குறீங்களா? சரி அடக்குறேன். இந்த கையெழுத்துக்கு சொந்தக்காரர்கள் மனதில் உறுதி உடையவர்கள், நேர்மையானவர்கள், தாங்களும் சந்தோஷமாக இருந்து தங்களுடன் இருப்பவர்களையும் சந்தோஷப்படுத்துவார்கள். எல்லா நிறங்களும் இவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும். ஆனால் இவர்களுக்கு நீல நிறம் மிகவும் பிடித்ததாக இருக்கும். உலகம் எப்படி போனால் நமக்கு என்ன என்கிற சுயநலம் கொஞ்சமும் இருக்காது. கடவுளே கடவுளே ஆரம்பிச்சிட்டாடி. வா, வா, ஸ்டைல்ல. கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சு. என்னடி ரிஷபா லிஃப்ட்லயே இருக்கா? நோட் வாங்கிட்டு வருவாடி. ரிஷபா உங்களோட தான் ராத்திரி முழுக்க என் கூடவே இருந்ததுனால
வெளியிற வரைக்கும் தூக்கமே வரல. தூங்காம பாதுகாக்கிற அளவுக்கு அதுல சீக்கிரட்ஸ் எதுவும் இல்லையே. உங்களுக்கே தெரியாத உங்களோட சீக்ரெட்ஸ் நிறைய இருந்துச்சு. சீக்கிரட்ஸா? எஸ், படிச்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா உங்களுக்கு கொள்ளை பிரியம், சுறுசுறுப்பாளி, மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும், அதுலயும் மெலோடிஸா ஸ்பெஷலா ரசிப்பீங்க. ஒரு பூ வாடினா கூட உங்க முகம் வாடிடும். மை காட், என்ன பத்தி எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கே தெரியாத விஷயம். அதுவும் ஒரே நைட்ல சந்தோஷமாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. உங்களுக்கு அமைதினா ரொம்ப பிடிக்கும், அன்பானவங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படி நல்ல ரசனையும் நல்ல கேரக்டரும் உள்ளவங்கள யாருக்கு தான் பிடிக்காது? ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? மனசுல உள்ளத பட்டுன்னு சொல்லிடுறேன். எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல பதில சொல்வீங்கங்கிற நம்பிக்கையோட போறேன். டேய், என்னடா தூங்குற? எழுந்துரு. என்னது தூங்காதடாவா? நைட் ஏத்தன மப்புல முனிஷா கொய்ராலாவோட ட்ரீம்ல இருந்தவனை கூட்டிட்டு வந்துட்டு அவளும் வந்த பாடு இல்ல. எப்படா வருவா? 8 மணிக்குன்னு நினைக்கிறேன். என்னது 8 மணி நினைக்கிறியா? அப்ப என்ன மயிருக்கிறா இந்த 7 மணிக்கு ஆயிடுச்சு? என் ஃபீலிங் புரியாம பேசாதடா. அவ வர டைம் தெரியாம மிஸ் ஆயிடுச்சுன்னா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும். அதனால தான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து காத்துட்டு இருக்கேன். என்னது வெயிட் பண்ண சொல்றியா? ஏய், நீ வேணா அவளுக்கோசரம் வெயிட் பண்றா, நான் ஏன்டா வெயிட் பண்ணோம்? எனக்கு லவ்க்கும் லாங். டேய், அவ வரடா. அவ வரும்போது வாய் வச்சு சும்மா என்ன? இந்த பாரு, ஹெட் மாஸ்டர் பார்த்த ஸ்கூல் ஸ்டூடண்ட் மாதிரி பயப்படுறேன். ஹாய் சோபியா. அடுத்தவன் கில்ஃபா பண்றதுக்கே நம்ம வாழ்க்கை போயிடும் போல இருக்கு. என்னடா என்ன மாமே தனியா நிக்கிற? பேசிட்டியா? இல்லடா, வந்தா நின்னா பார்த்தா பதில் சொல்லாம போயிட்டா. என்னது வந்தா நின்னா பார்த்தா பதில் சொல்லாம போயிட்டாளா? ஏய், நான் இங்க 1 மணி நேரம் நின்னதுக்கு నేను తిరుపతిలో నిల్చుకుంటే 7 కొండల వాడిని దర్శనం చేసి ఉంటురా. టైం వేస్ట్ பண்ணியே. నీ లవ్లు వేస్టులు. என்னமோ மாதிரி இருக்கு. உள்ள எல்லாம் இருக்குல்ல? வாடி, இப்ப பஸ்ல போலாண்டி. அவ அப்படிதான். நீ வா, நம்ம போலாம். இங்க இருந்தா அவ இம்சை தாங்க முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ ரிஷபா, உங்ககிட்ட பேசணும். மனசுல பட்டதை பட்டுன்னு சொல்லிட்டேன். பட் நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லை. ஒரு ஆம்பளை நம்ம பின்னாடி நல்லா சுத்தணும்னு நினைக்கிற பொண்ணு இல்ல நீங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தணும்னு நினைக்கிற சராசரி ஆம்பளை இல்லைன்னா நான் உங்க மனசுல இருக்கனா இல்லையான்னு நிச்சயமா ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டா அவங்க உங்க ரூட்ல டிராவல் பண்ணிக்கலாம். சோ நாளைக்கு இதே இடத்துல இதே நேரத்துல உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்க மனசுல இருக்கிறதா இருந்தா இப்ப நீங்க போட்டுக்கிற இந்த ப்ளூ கலர் சல்வார்லயே வாங்க.
இல்ல வேற ட்ரெஸ்ல வந்தீங்கன்னா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களை விட்டு தொலைதூரமா ஒரு புள்ளிய நான் மறைஞ்சு போயிடுறேன். நம்பிக்கையோட நாளைக்கு காத்துட்டு இருப்பேன். ஏய் இல்ல நான் உங்க மனசுல இருக்கிறதா இருந்தா இப்ப நீங்க போட்டுக்கிற இந்த ப்ளூ கலர் சல்வார்லயே வாங்க. இல்ல வேற ட்ரெஸ்ல வந்தீங்கன்னா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஏய் இது புடி. சூர்யா ஒரு நிமிஷம். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உங்க வழியில குறுக்க வர மாட்டேன். நான் என்ன பண்றது? இததான் போட்டுட்டு வரலாம்னு இருந்தேன். அம்மா இத வாஷிங் மிஷின்ல ஊற வச்சுட்டாங்களா? இப்படியே போட்டுட்டு வந்தா நல்லா இருக்காதுல்ல. அதான் இந்த ரெட்டு போட்டுட்டு வந்துட்டேன். You? I love you.